தலைவர் ஐயா அவர்களுடைய முயற்சியால் மெட்ராஸ் ஹைட்ராலிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தாரிடமிருந்து அந்த அனுமதியை பெற்று நமது பள்ளி வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியினுடைய வகுப்பறைகள் அனைத்தையும் சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அனைத்து மாணவ செல்வங்களுடைய கடமை. இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டிடம் கட்டணத்துக்கு முன்ன கட்டும் பொழுது அடிச்சது. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம அடிச்சிருக்கோம்னா அதை பாதுகாப்பா வச்சிருந்தோம். அங்க அதை வரைகிறது எழுதுறது அது எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சோன்னா அதை பெயிண்ட் பண்ணி தர வேண்டிய கடமை மாணவ செல்வங்களை சாரும். கிட்டத்தட்ட கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு சுற்றுச்சுவர் இல்லாத பள்ளிக்கு சுற்றுச்சுவர்களை அதாவது முயற்சி எடுத்து எங்கு தட்டினால் எங்கு திறக்கப்படும், அதற்குரிய நிதி உதவிகள் எங்கெல்லாம் பெறப்படும் என்பதை எல்லாம் பெற்று இன்று நமது பள்ளி ஒரு ஆலமரம் போல் தழைத்து நிற்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணமாக விளங்கக்கூடிய இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதுபோல இந்த கல்வியாண்டினுடைய தொடக்கத்திலே ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் நல்ல நிலையிலே தங்களுடைய கற்றலையும் கற்பித்தல் பணியும் செவனே செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய நற்கருத்துக்களை வழங்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களுடைய சார்பாக அகம் மகிழக்கூடிய நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம்.